எண்ணெய் வாங்கிறதுக்கு வெளியே வந்தது ஒன்று, அரபு நாடுகளில் நம்ம இந்திய மணிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை இழந்தது ஒன்று. இந்த ரெண்டு இழப்புக்கும் காரணம் ட்ரம்ப், அதுக்கு காரணம் பாரத பிரதமர், அவருடைய நண்பர் அதானி. அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடிமைதான் பிரதமர் மோடி என சபாநாயகர் அப்பாவு விமர்சனம் செய்துள்ளார். கடந்த 5 ஆண்டு கால மாண்புமிகு முதல்வருடைய பணி மீண்டும் முதல்வர் நாற்காலியில் மாண்புமிகு முதல்வரை அமர வைக்கிறது. இதுதான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதே அவருடைய பணி தான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேல, பாரதிய ஜனதா கட்சி பேச்சுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இந்த தேர்தல் முடியது வர நம்முடைய சிலிண்டர் விலை, எல்பிஜி கேஸ் விலை கூட்ட மாட்டேன்னாங்க, வணிக சிலிண்டர் விலை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பெட்ரோல் டீசல் விலை கூட்டப்பட மாட்டேன்னு சொன்னாங்க. அது அவ்வளவும் ஏமாத்து சதி. புரிஞ்சுக்கிட்டேலாம். இப்போ அந்த காலகட்டத்திலிருந்து கேஸ் சிலிண்டர் விலைகள் 3000 ரூபாய்க்கு, இப்போ 3250 ரூபா நம்ம தமிழ்நாட்டில் வணிக சிலிண்டருடைய விலைனாலும் 4000 ரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயும் வாங்க முடியாது. 4000 ரூபாய்க்கும் கொடுக்குறது யார் அப்படின்னு சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி சார்பாட்டு அந்த இயக்கத்தை சேர்ந்த நண்பர்கள் வச்சிருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் அவங்களுக்கு சப்ளையும் இருக்கும், 4000 ரூபாய்க்கு விற்கவும் செய்வாங்க. அப்போ 2000 ரூபாய்க்கு விற்கும்போது 2000 ரூபாய் கூடுதலாட்டு வணிக சிலிண்டர் விற்று கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் கொள்ளை அடித்து கொண்டே இருக்கின்றார்கள். இதுக்கு முழு காரணம் பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலையிலும் மக்களிடம் சுரண்டுவதை தவிர்க்கவே மாட்டார்கள். மக்களிடம் சுரண்டி 50 நண்பர்களுக்கு 16 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி பண்ணது போல விலையேற்றத்திலும் முழு காரணம் அவங்க தான். இதை விட கொடுமை, இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை, பாரத பிரதமருடைய செயல்பாடு படுதோல்வியை காட்டுகிறது. படுதோல்வி பாரத பிரதமரும் வெளியுறவு கொள்கை. இதுவரை இந்தியாவில் ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியும் எந்த பிரதமரும் உலகளவில் நமக்கு உள்ள மரியாதை, மிகப்பெரிய ஒரு டெமோக்ரசி கண்ட்ரி, அரபு நாடுகளோடு இணக்கமாக இருப்போம், அரபு நாடுகளோடு தொடர்ந்து இணக்கமாக இருப்போம். நம்முடைய ட்ரம்ப் மிரட்டினார் அப்படிங்கறதுக்காக அரபு நாடுகளிலிருந்து எண்ணெய் வாங்குறத விட்டுட்டு வெளியே வர மாட்டோம். அரபு நாடுகளை போலவே ரஷ்யாவிலிருந்து குறைந்த விலைக்கு வாங்கிட்டு இருந்தோம். ட்ரம்ப் மிரட்டின உடனே என்ன செய்யிட்டோம், வெளியே வந்துட்டோம். இந்த 2 சம்பவம் தான். ரஷ்யா விட்டு எண்ணெய் வாங்கிறதுக்கு வெளியே வந்தது ஒன்று, அரபு நாடுகளில் நம்ம இந்திய மணிக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்ததை இழந்தது ஒன்று. இந்த 2 இழப்புக்கும் காரணம் ட்ரம்ப், அதுக்கு காரணம் பாரத பிரதமர், அவருடைய நண்பர் அதானி. அவங்க 2 பேருக்கு இருக்க வழக்கு, அதை வச்சு ட்ரம்ப் மிரட்டுறாரு. ரொம்ப எல்லா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளவு கேவலமாட்டு ட்ரம்ப் கிட்ட அடிமையாட்டு ஒரு பிரதமர் இந்தியாவில் இருக்கிறது மிக மிக கேவலம். செந்தில் பாலாஜி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கார். நாங்கள் 87லிருந்து என்ன நடைமுறை கடைபிடிக்கப்படுகிறதோ அதே நடைமுறையை தான் நாங்களும் இப்போ கடைபிடிச்சிருக்கோம்.